ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கம்யூனிஸ்டினுடைய சிபிஎம்னுடைய செக்ரட்டரி சண்முகம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய அந்த 25 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் டிவிகே கூட்டணியிலேருந்து வெளியேற வேண்டியது இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு முன்னாடியே பல பேர் சொன்னாங்க. ஸோ அது உண்மையாக போகுதா? எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணியில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. விஜய் அவர்கள் பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. தாவேகா பெரிய ஒரு சாதனையை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே படைச்சிருக்காங்க. ஆனால் முழுமையாக ரேஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியல. ஸோ பார்டரில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பார்டரில் போய் மாட்டினால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சரி செய்யணும், நமக்கு மெஜாரிட்டி வேணும். அப்போ மற்ற கட்சிகளை உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுது, கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு, அதிமுகவும் ரெண்டா பிளவுபட்டு போயிருக்கு. சுற்றி இருக்கவங்களுக்குலாம் டேமேஜை ஏற்படுத்துறாரு. இதில் முக்கியமாக தாவேக்காவுக்கும் பெரிய டேமேஜ் தான் அது. தாவேக்கா ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்? நல்ல நிர்வாகம் கொடுக்கணும், நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், திராவிட கட்சிகள் செய்யாத விஷயங்களை நம்ம செய்யணுன்ற மாதிரி புதுமையான யோசனைகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பிடிச்ச மாதிரி செயல்பட முடியாது. ஒரு சைடில் நீங்கள் இடதுசாரிகள், விசிகே, காங்கிரஸ் இவங்களை சார்ந்து இருக்கீங்க. இன்னொரு சைடில் உங்களுக்கு அதிமுகவும் தேவைப்படுது, அதிமுகவோட ரெபல் எம்எல்ஏஸும் தேவைப்படுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பட முடியாது. ரெண்டு சைடும் உங்களை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ இப்போ தாவேக்காவோட கைகளும் பார்த்தோம்னா கட்டி போடப்பட்டிருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. அப்போ இது எல்லாருக்குமே சிக்கலான ஒரு வேர்டிக்டாக இருக்கு. அதுதான் இந்த மக்கள் தீர்ப்போட அழகுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் தாவேக்காவை பொறுத்தளவில் இடதுசாரிகள், விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ் அந்த கட்சிகளும் தேவை, அதிமுகவும் தேவை, அதிமுகவோட ரெபல் எம்எல்ஏஸும் தேவை. இப்போ நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு சார் அதிமுகவோட ரெபல் எம்எல்ஏஸ்? இப்போயே கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விசிகே இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, மெஜாரிட்டி தான் இருக்கே, ஓகே அப்படியே போயிட வேண்டியதானே, எதுக்கு போய் இப்போ நீங்கள் அதிமுக உடச்சு அங்கேருந்து எம்எல்ஏஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இவங்களை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட குடைச்சலை கொடுப்பாங்க. பிஜேபியை எதிர்க்கணும்பாங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் நிலைப்பாடு எடுக்கணும்பாங்க, அவங்க உங்க மேலே நிறைய அழுத்தம் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பவர் அதிகமாகிடும். அந்த சூழலில் அவங்களோட பவரை நீங்கள் கம்மியாக வைக்கணும்னா உங்களுக்கு அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிமுக சைட்லேருந்து ரெபல் எம்எல்ஏஸ் தேவை. அதிமுக சைட்லேருந்து ஒரு 25 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்க மாட்டீங்க. ஓவரா சவுண்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சைடில் சப்போர்ட்டுக்கு வேற ஆட்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இது தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல, தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவங்களை மட்டுமே நம்பி இல்லாமல் ஒரு பேக்கப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தாவேக்கா பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இதை இடதுசாரிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். இடதுசாரிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக உள்ள வந்தாச்சுன்னா இடதுசாரிகளோட பலம் கம்மியாயிடும். இடதுசாரிகளால டிவிகேவை வழி கொண்டு முடியாது, எந்த அழுத்தமும் போட முடியாது. ஆமா, அவங்க மேல அழுத்தம் போட முடியாது. அதுபோக கெட்ட பேரும் வரும். பாஜகவோட பயணித்த அதிமுகவோட இடதுசாரிகள் கூட்டணி வச்சிருக்காங்கன்ற கெட்ட பேரும் வரும். ஸோ இடதுசாரிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இடதுசாரிகளை பொறுத்தளவில் இன்கேஸ் இப்போ விஜய் அவர்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்லாம் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், அது இடதுசாரிகளுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று, அவங்க கையில் கூடிய பவரை தட்டி பறிச்சிடும், ரெண்டாவது அவங்களுக்கு கெட்ட பேரையும் ஏற்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இடதுசாரிகளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா வெளியேறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வெளியேறி பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துடலாம். விஜய் பாஜகவோட அரசியலை பண்றாரு, மறைமுகமாக விஜய பாஜக தான் இயக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்று விஜயோட இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு வெளியே போய் விஜய் அவர்களுக்கு எதிராக பழைய பாஜக அரசியலை பிளே பண்ணலாம். திமுகவோட சேர்ந்து இதுக்கு பின்னாடி திமுகவும் கண்டிப்பா இருப்பாங்க. அதுவும் முக்கியமான ஆங்கிள். இது ஏதோ இடதுசாரிகள் அவங்களோட அந்த 2 இடதுசாரிகளும் அவங்க மட்டுமே பண்ற விளையாட்டு இல்லை, அவங்களோட 4 சீட் சம்மந்தப்பட்ட விளையாட்டு கிடையாது. இதுல திமுகவும் இருக்காங்க. ஏன்னா இப்ப இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நேஷனல் லெவல் இம்பாக்ட் ஏற்படுத்தும். நேஷனல் லெவல்ல இடதுசாரிகள் இன்னைக்கும் திமுகவை சார்ந்துதான் இருக்காங்க. சிபிஐஎம் எடுத்துக்கிட்டோம்னா முழுமையா திமுகவை சார்ந்தா இருக்காங்க. திமுக இல்லைன்னா பார்லமெண்ட்ல இடதுசாரிகளோட ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லாம ஆயிரும், 0 ஆயிரும்.
எஸ்பெஷலி சிபிஐஎம்க்கு கணிசமாக கம்மியாயிரும். அப்படி இருக்கும்போது இடதுசாரிகள் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம விஜயோட பயணிக்கிறோம், ஒன்று விஜய் மேலே அழுத்தம் போடலாம். ஆனால் முக்கியமாக அவங்க போடுற கணக்கு என்னவா இருக்கும்னா 2029 விஜய் அவர்களால் நமக்கு லாபம் இருக்குமானும் கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நிறைய இடங்கள்ல டிவிக்கே தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தவறுகள் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் சோஷியல் மீடியாலாம் திமுக அதை எடுத்து போட்டு இங்கே இந்த தகராறு நடக்குது, அங்கே டாஸ்மார்க்கில் அந்த பிரச்சனை இருக்குது, அரசு அலுவலகத்தில் பிரச்சனை நடக்குது, நிறைய கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இப்போ தெரியாது, ஒரு 1 year ஆகும்போது பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இடதுசாரிகள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் டிவிக்கேவோட நம்ம இருந்தோம்னா 29ல் நமக்கு யூஸ் இருக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு அவங்க திமுக பக்கம் போயிடுவாங்க. ஸோ அவங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இடதுசாரிகள் இந்த விஷயத்தையும் கவனிப்பாங்க. நேஷனல் லெவலில் நமக்கு தாவேகா நல்லதா திமுக நல்லதான்றதையும் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அதுபோக எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு லெவரேஜ் வேணும், அதிமுக உள்ள வந்தால் என் பலம் கம்மியாயிரும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வராமல் இருக்கணும், அதே மாதிரி என் பேரையும் நான் கெடுத்துக்க கூடாது அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ விஜயுமே பார்த்தோம்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்காரு. ஸ்டார்டிங்லேயே எடுத்தோன்னே காங்கிரஸ்கிட்ட போனதுக்கான காரணம் என்ன, பாஜக கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், இபிஎஸ் பண்ண தவிர பண்ண வேண்டாம். இபிஎஸ் பண்ண ஒரே தவறு என்னன்னா பாஜகவோட நெருங்கி இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டார். அதுக்கப்புறம் அதை அவர்னால சரி பண்ணவே முடியல. 24 முயற்சி பண்றாரு, சரி பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுல விஜயும் ரொம்ப கவனமா இருக்காரு. ஆனால் விஜய்க்கு இப்போ ஆப்ஷன் இல்லை. அதனால அதிமுகவோட எம்எல்ஏஸ் தேவைப்படுறாங்க. தூய சக்தி தாவேகா அப்படின்ற அந்த இமேஜ் அடிபடுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்துருவாங்க, அப்படிதான் தக்க வைக்க முடியல அவங்கள. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு அது நல்லது. இப்போ இடதுசாரிகள்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ பிசிகே ஏன் பிரச்சனை பண்ணல, இப்போ நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே பிசிகேவுக்கும் இருக்கு. அதிமுக எம்எல்ஏஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா விசிகேவோட பவரும் கணிசமாக கம்மியாகும். ஆனால் விசிகேவை பொறுத்தளவில் வேற ஏதோ நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறதா இருக்கலாம், சில ரகசியங்களை வெளியே விடுவதா இருக்கலாம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற ஏதோ நெகோசியேஷன் உள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தளவில் பவர் ஷேரிங்ன்ற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. அதுதான் தாவேகாவுக்கு ரிஸ்க். தாவேகாவை பொறுத்தளவில் இவங்க பவரை ஷேர் பண்ணலன்னா அவங்க நம்ப முடியாது. நீங்கள் நாளைக்கு அவங்க தூக்கி போட்டு வெளில போயிடுவாங்க, நான் எதுக்கு உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் அதிமுக நாளைக்கு உள்ளே வராங்கன்னா அவங்க முதல்ல சும்மா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முரட்டுத்தனமான தலைவர்கள். அதிமுகவில் கூடிய வேலுமணி, சண்முகம், சிவி சண்முகம்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க டெஃபினட்டாக நிறைய எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது தாவேகாவுக்கும் அது நல்லது. ஒன்ஸ் நீங்கள் பவரை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன ஆனாலும் உங்களை பாதுகாப்பாங்க. அவங்க உங்களுக்காக உங்களை பாதுகாக்கலனாலும் அவங்களோட நலன் கருதி உங்களை அவங்க பாதுகாப்பாங்க. ரைட்டு, நம்ம சம்பாதிக்கணும்னா இவர் தேவை, இவரு கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது, ஸோ அவங்களுக்காக அவங்க நலன் கருதி உங்களை அவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் நீங்கள் பவர் ஷேர் பண்ணாமல் ஒருத்தர் கூட இருக்காருன்னா அது டைம் பாம் தான், டிக்கிங், எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அது. ஸோ அதனால் இது தெரியும், டிவிகேவுக்கு இது தெரியும். அதனால தான் ஒரு பஃபர் கிரியேட் பண்ணுறாங்க அதிமுகவை வச்சு. அப்புறம் இன்னொன்று, அதிமுக எம்எல்ஏஸோட தேவை இருக்குன்றது ஒன்று, அந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிடும். அதிமுக ரெண்டாக உடைச்சிங்கன்னா ரெண்டாவது அதிமுகவை நீங்கள் காலி பண்ணிடலாம். அதிமுகவை காலி பண்ணுறதும் டிவிகேவுக்கு நல்லது. இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அதிமுக இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க, வீக்குன்னு சொல்லிட முடியாது. ஏறக்குறைய 50 சீட்ஸ் வச்சிருக்காங்கன்றது சாதாரண விஷயமே கிடையாது. 20% மேலே ஓட்ஸ் வச்சிருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நாளைக்கு இருப்பாங்களான்றது கேள்வி, அது டவுட் தான். நாளைக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கான்னா அது பெரிய ஒரு டவுட் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான். இதை தாவேக்க ஒரு த்ரெட்டா பார்ப்பாங்க. ஸோ இவங்களை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும். ஏன்னா ஏடிஎம்கே இடத்துல தானே அவங்க உட்காந்துருக்காங்க. ஓகே, திமுக எதிர்ப்பு அரசியலை பேசிட்டு தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ நாளைக்கு எக்காரணம் கொண்டும் அவங்க மீண்டு வந்துடக்கூடாது, எழுந்து வந்துடக்கூடாதுன்றதுல தாவேக்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், சிவி சண்முகமும் வேலுமணி இந்த லீடர்ஸ்லாம் ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காங்கன்றேன். அவங்க நிஜமாவே அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா தாவேக்கா கிட்டேயே போகக்கூடாது, தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும், தாவேக்காவை மீறி அதிமுகவை மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணணும். இவங்க அதிமுகவை பிளவுபடுத்தி தாவேக்கா சைடு போகிறாங்க. கேட்டால் நாங்கள் அதிமுகவை வளர்க்க முயற்சி பண்ணுறோம், இபிஎஸ் அதிமுகவை வளர விட மாட்டேங்கிறாரு. ரைட்டு, எல்லாம் கரெக்டு தான், இபிஎஸ் சரியில்லை, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் நீங்கள் தாவேக்கா கூட போய் சேர்றதால அதிமுகவுக்கு எப்படி இது லாபகரமாக இருக்கும்? அதிமுகவை ரெண்டாக பிளவுபடுத்திட்டு தாவேக்காவோட சேர்றது அதிமுகவை எப்படி வளர்க்கும்? இந்த பேசிக்கான விஷயத்த புரிஞ்சுக்க முடியல.
இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, வெளியானா தெரியும், அமைச்சரவை பட்டியல் வெளியானா ஆமா, பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது. ஆமா. ஆனால் இது டெஃபினட்டாக விஜய் அவர்களுக்கு நான் இப்போ நல்லா பார்த்துட்டு இருக்கேன், ஸ்லோவாக அந்த நெகட்டிவ் இமேஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று கூட ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் அவர் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா அந்த வீடியோ? செல்ஃபி வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டால் முதலமைச்சர் அனுமதியோடு தான் நான் அதை எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ். நீங்கள் எதுக்கு முதல்வர்கிட்ட அனுமதி வாங்கணும்? அதுக்கு அவரு முதல்வர், அவருக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு. நீங்க முதல்வரோட அங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்களும் சும்மா வெட்டியெல்லாம் உட்கார்ந்துருக்கல, உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு. முதல்வரோட நீங்க உட்கார்றதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த ரெஸ்பெக்டோட நீங்க டீல் பண்ணணும். உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்தா ஒரு பேசிக் டெக்கோரம் வேண்டாமா? அது பர்மிஷன் கொடுத்தாங்களா என்னென்ன நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா நீங்க எது கேட்கணும், முதல்வரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும்ல, அந்த போஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ டிவிக்கு எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அது ரீல்ஸ் தான். இப்போ நிறைய ரீல்ஸ் வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் இருக்கலாம், படிச்சிருப்பீங்க, ஃப்யூச்சர் கெரியர் என்ன அப்படின்ற தெளிவெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். சோஷியல் மீடியாவை நல்லா எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இப்போ திமுக தோத்ததுக்கு அப்புறம் நம்ம சோஷியல் மீடியாவை தான் சரியா ஹேண்டில் பண்ணல போல, இன்ஸ்டாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல போல அப்படின்னு திமுககாரங்க அப்படி நான் நம்பிட்டு இருக்காங்க. தான் பேசுறாரு. ஆமா, இப்போ நீங்க போய் இந்த அரசியல்வாதிகள்ட்டெல்லாம் ஏதாவது நல்ல ப்ரொபோசல் வச்சீங்கன்னா அது நல்ல எஃபெக்டிவான ப்ரொபோசலா இருக்குன்னு அவசியம் இல்லை, அவங்கள ஏமாத்துற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே, ஏன்னா நான் இதை நல்லா என் கண்கூடா பார்த்துருக்கேன். நீங்க பிஸ்னஸ்காரனை ஏமாற்ற முடியாது, அவன்கிட்ட போய் ஒரு சோஷியல் மீடியா பிளானை கொடுத்து அவனை ஏமாற்ற முடியாது. அவன் 10 நாள்ல உங்ககிட்ட ரிசல்ட் கேட்பான். நான் உங்ககிட்ட 50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு கேட்பான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு மெடிக்கல் ஃபார்மா கம்பெனி, அது ரெகுலராக அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் உட்காந்துருந்தார், 80 வயசு அவருக்கு, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருப்பார். அவர் என்ன ஒரு 2 வீக்ஸ் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார், அவரோட ரூமில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் கிளாஸ் விண்டோ வழியா. அப்புறம் ஒரு நாள் என்ன கூப்பிட்டாரு, அவர் ஒரு பார்ட்னர் அந்த கம்பெனியில். கூப்பிட்டதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேசினார். பேசிட்டு கடைசியில் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் வந்து என் பணத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்ப மாட்டேன், ஏன்னா நான் வந்து இந்த பரம்பரை பணக்காரன்லாம் கிடையாது, நான் சம்பாதிச்ச ஒவ்வொரு காசும் நான் சம்பாதிச்சு உருவாக்குன காசு, நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உனக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத ஷார்ப்பாக என்கிட்ட சொன்னார். ஸோ பிஸ்னஸ்காரன் இதை எதிர்பார்ப்பான். நீங்கள் ஆனால் பொலிட்டிஷியன்ஸை ஏமாத்திடலாம். சார் நீங்கள் பாருங்க சார், லைக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சார், வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சார், அந்த பிஜிஎம் மியூசிக்கை பாருங்க சார், உங்களை ஹீரோ மாதிரி காட்டியிருக்கோம் சார். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுவாங்க, உள்ளே வந்தால் தளபதி, வெளியே வந்தால் தளபதி, அதுன்னு மியூசிக்லாம் போட்டுட்டு இவங்களை மேலே நடக்க விடுறது, கீழே நடக்க விடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அரசியல்வாதி ஏமாத்திடலாம். அரசியல்வாதிகளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ பரவாயில்ல, எல்லாரும் நம்புறது என்னன்னா இன்ஸ்டா சோஷியல் மீடியாவால தாவேக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளையும் இந்த சோஷியல் மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு பெரிய அறிவும் கிடையாது. நான் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா, இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ பிஸ்னஸ் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் அவுட்புட்டை மெஷர் பண்ணலாம். நான் சோஷியல் மீடியாவுக்கு 10,000 ரூபா செலவழிக்கிறேன்னா எனக்கு அது வழியாக 20,000 ரூபா எனக்கு லாபம் வரணும், அதான லாஜிக்கு. பொலிட்டிக்ஸில் நீங்கள் அப்படி மெஷர் பண்ண முடியாது. அவன் மட்டும் உங்ககிட்ட வந்து நான் 50,000 ரூபா செலவு பண்ணால் நான் லைக் வந்திருக்கு, ஷேர் வந்திருக்கு, எதையாவது ஏமாற்றுவாங்க. ஃபேக் லைக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து ஏமாற்றி நீங்கள் அவங்களை கணக்கு காட்டிடலாம், சும்மா நீங்களே கமெண்ட் எல்லாம் பண்ணி எடுத்து. ஸோ அங்கே மெஷர் பண்ணுறதுக்கான இடமே கிடையாது. அதனால பொலிட்டீஷியன்ஸை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற பேச்சு திறன் வேணும், அதை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா கம்பெனிஸ்க்குலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்லா பேச மட்டும் கற்றுக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக போய் நீங்கள் ப்ரொப்போசல்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அரசியல்வாதிகளை இப்போ நல்லா பணத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸுக்கு காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு கல்ச்சரும் போயிட்டுருக்கு. சகட்டு மேனிக்கு ரீல்ஸ் போடுறது, குண்டக மண்டக மியூசிக்கை வச்சு ரீல்ஸ் போடுறது. அன்னைக்கு எங்கேயோ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பயங்கரமான பிஜிஎம் வச்சு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் போட்டாருன்றாங்க. அவங்க இன்னும் ரீல்ஸ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, டெஃபினட்டாக போக போக தாவேக்காவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். இப்போ நான் பார்க்குற நிறைய ப்ரொட்டஸ்ட், அது இது ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நிறைய ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் பார்த்தோம்னா டாஸ்மார்க் ஊழியர்களுக்காகலாம் அந்த இஷ்யூவை கையில் எடுத்துலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் டெஃபினட்டாக வருவாங்க நிறைய பேர்.
இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தாவேக்காவுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு நெகட்டிவ் மூடும் போக போக கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி போனோம் அவங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண் நிறுவனம், திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண பெண் நிறுவனம் சபரீசன் அவர்களுடையது. ஸோ அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, இந்த தோல்விக்கு நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க, பெண் நிறுவனம் தோத்துருச்சா, சபரீசன் தோத்துட்டாரா? அவர் சொல்கிறது கரெக்ட் தாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ரெகுலராக ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுவார். ஜெயிக்கும் போதெல்லாம் உங்களால தான் ஜெயிச்சுதான்னு கேட்கும்போது, அரசியல்ன்றது ரொம்ப பெருசு, அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ண முடியும். அரசியல்ன்றது நிறைய பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கோடி பேருக்கு மேலே வாக்காளர்கள் இருப்பாங்க. பல கட்சிகள், பல தலைவர்கள், பல வேட்பாளர்கள், சொசைட்டியில் பல பிரச்சனைகள். அப்புறம் இன்னைக்கு ஒரு பிரத்யேக சூழல் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்காது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலெக்ஷனை தீர்மானிக்கும். ஒரு நல்ல ஒரு டிஷ் பண்ணுறோன்னா ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் சேரும்போது தான் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி தான் அது. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜி டீம்ன்றது ஒரு பார்ட், அதுவும் முக்கியமான பார்ட்டான்னு கேட்டாலும் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அவங்களால ஒரு சின்ன ஒரு ரோலை தான் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸுக்கு எல்லாமே மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அது ஐபேக்காக இருக்கலாம், மற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு மீடியா இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு தேவை என்ன, ஒரு வின்னிங் இமேஜ் வேணும். என்கிட்ட வந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம், நான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ், பொலிட்டிக்ஸ் பற்றின பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு உண்டு. அப்போ அந்த இமேஜை அவங்க மீடியா வழியாக கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. பிரசாந்த் கிஷோர் அவரோட இமேஜை பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அவர் பிரசாந்த் கிஷோர் ஹீ இஸ் அ வின்னர், வந்தார்னா ஜெயிச்சிருவார், பெரிய ஒரு சாகசம் செய்கிறவர். அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணால் தான் அவர்கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ராட்டஜி டீமுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, அதை தாண்டி பெரிய ஒரு முக்கியத்துவம் சோஷியல் மீடியாலையும் கிரியேட் பண்ணப்படுது. ஸ்ட்ராட்டஜி டீம்னா பெருசு, அவங்க எலெக்ஷனே கவுழ்த்திடுவாங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அரசியல் அவங்களெல்லாம் மீறின விஷயம். ஒரு சின்ன ரோல் தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் பண்ணலாம். இன்னைக்கு சொசைட்டியில் சில கேப்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் லீடர்ஸ் மக்களோட ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட லீடர்ஸுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவனுக்கு தெரியும் என் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இப்போ வாரிசு அரசியல், பண அரசியல்லாம் வரும்போது மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே ஒரு கேப் கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு கேப் கிரியேட் ஆச்சுன்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவைப்படுது. என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, என்னால் கீழெல்லாம் போக முடியாது, எனக்கு வேர்த்துரும். அப்போ கீழே போகிறதுக்கு நான் ஒரு டீமை எம்ப்ளாய் பண்ணுவேன். அவங்க போய் டேட்டா, கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் வச்சு இப்படிலாம் ஏதோ பண்ணி எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸே அதானே. சொசைட்டியில் சின்ன சின்ன கேப் கிரியேட் ஆகும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தானே பிஸ்னஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி டீமுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் நினச்சாங்கன்னா ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிடலாம், ஒரு கட்சியை தோக்க வச்சிடலாம். அதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறது. நாங்கள் பிரம்மாண்டமான நிறுவனம் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறது. அப்புறம் அரசியல்வாதிகள் அவங்க பின்னாடி ஓடுறது. ஏன்னா அவனுக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஜோஷிகாரன் முன்னாடி ஓடுற மாதிரி தான் அரசியல்வாதிகள் அவங்க பின்னாடி ஓடுவாங்க. அது காரணம் என்னன்னா, நமக்கு லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த லூஸாக விட்டுற வேண்டாம். அவர் ஜோஷிகாரர் கரெக்டா தப்பா, அவர் கரெக்டான ஆள் தானாலும் தெரில, பட் ஓகே அவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்போ அவரையும் கைக்குள்ள கொண்டு வந்துடுவோம், இந்த ஸ்ட்ராட்டஜி டீமையும் கொண்டு வந்துடுவோம். திமுகலாம் எத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருந்தாங்க, தடவை ஊரில் உள்ள எல்லா ஸ்ட்ராட்டஜி டீமையும் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி டீம்ஸுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாண்டி அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த உண்மையை சபரீசன் அவர்கள் ஓப்பனாக பேசுறாரு. எப்போ பேசுறாரு? தோத்ததுக்கு அப்புறம் பேசுறாரு. ஜெயிச்சா பேசியிருக்க மாட்டார். ஜெயிச்சா நான் தான் பொறுப்பு அப்படி ஓப்பனாக சொல்லனாலும் அந்த இமேஜ் கிரியேட் ஆகிறத அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ தோத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி டீமாக சாதாரண விஷயம் தாங்க, அதுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆனால் அவர் யூஸ் பண்ண வார்த்தையெல்லாம் நல்ல கரெக்டான வார்த்தைகளாக இருந்தது. ஆனால் அதுதான் யதார்த்தம். ஸ்ட்ராட்டஜி டீம்ஸால் எலெக்ஷன்ஸை ஜெயிக்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிஷியன்ஸ் வில் ஹேவ் டு ஃபைட் அண்ட் வின் எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த ஒரு உண்மை வெளியாயிருக்கு. மூணாவது, ஏஜ் ஆஃப் பென் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லாஸ்ட் ஒரு 5 years அவங்க ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தாங்க தமிழ்நாட்டில். தமிழ் மீடியா சர்க்கிள்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த டாமினேஷன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்குறேன்.
இப்போ தெரில ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு டேர்ம் இப்போ அடிக்கடி அடிபடுது. இப்போ அது எந்த அளவுக்கு திட்டமிட்டு பரப்புறாங்களா அல்லது உண்மையாகவே ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றாங்களான்னு தெரியல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த இது ரூட்னு ஒரு நிறுவனம் இருக்குன்றாங்க. எனக்கு தெரியல அந்த நிறுவனம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்களுமே அந்த நிறுவனத்தோட எந்த வகையிலையும் தொடர்புக்கு வந்த மாதிரி தெரில. ஒருவேளை திமுக அவங்கள ஒரு பெரிய எதிரி மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்றாங்களா? ஏன்னா திமுக இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் மோஸ்ட்லி அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க, ரூட் மாஃபியான்ற வார்த்தையெல்லாம். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு அது என்னன்னு தெரில. ஆனால் பெண் டெஃபினட்டாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அவங்க செலுத்தினாங்க தமிழ் மீடியா சர்க்கிளில். இப்போ அது கொஞ்சம் எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் அது ஒரு கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஆனால் டெஃபினட்டாக எல்லா கட்சிகளுக்குமே இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரில் தேவைன்றதை விட அப்படி பார்க்குறாங்க, தேவைன்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு கரெக்டான ஒரு கட்சி இருந்தால் தேவையில்லைங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் தேவையில்லை. ஒரு நியாயமான கட்சி, நியாயமான மக்களுக்கான கட்சின்னு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் இயற்கையாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சீங்கன்னா இயற்கையாக மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் தேவை இருக்காது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு அந்த தேவை இருக்குது அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கான தேவை இருக்குன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ வேறு பேர்களில் நிறையா வரும்னு நம்புகிறேன். வேறு நிறுவனங்கள் வரும், இனிமே கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுவும் இப்போ திமுக தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்த்தா அவங்க ஏதோ சோஷியல் மீடியான்றது ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறாங்க. ஆமாம், அதை நம்ம சூப்பராக பண்ணிடணும் நெக்ஸ்ட் டைம். நம்ம அதனால தான் தோற்றுருக்கோம்னு நினைக்கிறாங்க. அதான் அப்பயே நினைக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு புரிதல் இல்லை. சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது, உங்களோட நிர்வாகம் சரியா இல்லை, உங்களோட பொருளாதார கொள்கைகள் சரியா இல்லை, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஓட்டு போட தான் மாட்டான். இன்னைக்கு மக்கள் சண்டை போடுறாங்க பாருங்க டாஸ்மாக் கடையில் போய். அப்போ இவ்வளோ நாளாக கோபம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு புதுசாக ஒரு கவர்மெண்ட் மாறணும்னு இப்போ டாஸ்மாக்ல போய் சண்டை போடுறாங்க பாருங்க. அங்கே மாற்றம் நடந்திருக்குன்னா இங்கேயும் நடக்கணும் அப்படின்றாங்க பாருங்க. அப்போ எவ்வளோ கோபம் இந்த மக்களுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு இன்ஸ்டாவில் நான் சரியா ரீல்ஸ் போடல அதனால தான் தோத்தேன்னா என்ன அர்த்தம்? இல்லை, நம்ம சிறப்பான ஆட்சி தானே கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போலி அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்திருக்குன்னா அது விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலாலேயோ தாவேக்கா அப்படின்ற கட்சி சோஷியல் மீடியாவை நல்லா ஹேண்டில் பண்ணதாலையும் நடக்கல. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. களத்தில் பெரிய அதிருப்தி இருக்கு. எவ்வளோ பெரிய அதிருப்தினா இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு திமுகவுன்னு பெருசாக தோக்கலையே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் திமுக வேண்டான்னு நினைச்சவங்க அதிமுகவுக்கும் போட்டிருக்காங்க, தாவேக்காவுக்கும் போட்டிருக்காங்க. திமுக வேண்டான்னு நினைச்சவங்களோட ஓட்டு 2ஆ உடைந்ததுக்கு அப்புறமும் திமுகனால 70 சீட்ஸாக வாங்க முடிஞ்சிருக்கு. திமுக அலைன்ஸால 70+ சீட்ஸாக வாங்க முடிஞ்சிருக்கு. 73 தான் வாங்க முடிஞ்சிருக்கு. இப்ப திமுக வேண்டான்னு நினைக்கிறவனுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிருக்கும்? ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. அதிமுகவுக்கு போன ஓட்ஸும் தாவேக்காவுக்கு போன ஓட்ஸ் ரெண்டுமே திமுக வேண்டான்னு நினைக்கிற ஓட்ஸ் தான். அவங்க 2 பேரோட நம்பரையும் சேர்த்துருங்களேன். சேர்த்தீங்கன்னா திமுகவுக்கு 0 தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அதிருப்தி கீழே இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்காம சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, ட்விட்டர்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க போனாலும் ஸ்டாலின் தான் பேசுறாரு. ஆமா, அது எனக்கு என்னன்னா, நீங்க ஓகே வெளியில இந்த மாதிரியான சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு உள்ள உங்களுக்கு தெளிவு இருக்குன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க உள்ளுக்குள்ளேயும் அதை நம்புறீங்கன்னா கஷ்டம் தான். நீங்க உங்களே ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அரசியல் மாற்றம் ட்விட்டர்ல எல்லாம் நடக்காது. விஜய் அவர்கள் மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் அது நடந்துடாது. அதுக்கான சூழல் இருக்கு. அந்த சூழல் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதிருப்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா மீடியா யாரும் அதை பேசல. மீடியா பேசல, ஆக்டிவிஸ்டுகள் பேசல, எதிர்கட்சிகள் பேசல, ஆளும் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் பேசல, யாருமே பேசல. ஸோ நீங்க நினைச்சுக்கிட்டீங்க எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மேல் மட்டத்துல நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிடலாம், எல்லாருக்கும் வாய்ப்புட்டு போட்டுடலாம். கீழே இருக்கவங்க ஓட்டு போடும்போது அங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுல்ல. அவனோட கோபத்தின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவான். அப்படிதான் கிளியரா இப்போ ஓட் போட்டிருக்காங்க. அதனால நீங்க வெளியில பேசும்போது ட்விட்டர்லாம் சொல்லிக்கோங்க, ஆனா உள்ளுக்குள்ள இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. களத்துல பெரிய கோபம் இருக்கு. அது இருக்கிறனால தான் இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதை நம்ம சாதாரணமா தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. இப்போ ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் தப்புன்றாங்க. அஃப்கோர்ஸ் நம்பர் வைஸ் பார்க்கும்போது நம்ம வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பா தப்பு. ஆனா நம்ம முன்வைத்த லாஜிக்ல வேல்யூ இருக்கு. நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குல தாவேக்கா உடைக்கிறாங்க. அதை தான் ஆக்சுவலாக உடைச்சிருக்காங்க. ஆனால் என்ன இங்கே விஷயமா இருக்குன்னா, நம்ம சொன்னது அதிமுக ஓட்டை தாவேக்கா உடைப்பாங்கன்னு. ஆனால் நடந்திருக்குது என்னன்னா, தாவேக்கா ஓட்டை அதிமுக உடைச்சிருக்காங்க. நம்ம பிரைமரி ஃபோர்ஸா, பிரைமரி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா ஏடிஎம்கே இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இங்கே பிரைமரி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா டிவிகே இருந்திருக்காங்க.
ஓட்டை உடைக்கிற லாஜிக் கரெக்டு தான், ஆனால் பிரைமரி ஃபோர்ஸ் யாருன்றதுல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நமக்கு வச்ச கணக்கு என்னன்னா 10% ஓட்ஸ் தாவேக்கா வாங்குறாங்கன்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, ஏன்னா தாவேக்கா பெருசாக ஓட்டு உடைக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. ஒரு 20%க்கு 25%லாம் தாவேக்கா வாங்குறாங்கன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே, ஏன்னா ஏடிஎம்கே ஓட்ஸை ஹெவியாக உடைப்பாங்க. ஸோ அந்த சூழலில் ஏடிஎம்கேவால் தாக்கு பிடிக்க முடியாது, ஓட்டு 2ஆக உடஞ்சிரும். நம்ம கணக்கு பண்ண தவறுன ஒரு விஷயம் என்னன்னா 35% ஓட்ஸ் வாங்கினா என்ன ஆகுன்றது நம்ம கணக்கு பண்ணல. 35% ஓட்ஸ் வாங்கினா தாவேக்கா கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுவான். ஆனால் அது நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படாதுன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் நம்மளோட அந்த பேசிக் லாஜிக் இருக்குல்ல, தாவேக்கா ஃபோக்கஸ் பண்ணுறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அப்படின்ற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அந்த தியரி எல்லாமே நம்ம வைக்கிறோம். அது கரெக்ட் தான். எங்கே தவறு நடந்திருக்குன்னா தாவேக்கா 35 வரைக்கும் போகுன்றதை நம்ம நம்பலை, அந்த இடத்துல அதிமுக இருக்கும் நம்பணும். ஆனால் இங்கே நடந்திருக்கிறது என்னன்னா ஆக்சுவலாக தாவேக்கா ஓட்டு அதிமுக உடைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உடைக்காம இருந்தாங்கன்னா தாவேக்கா சிங்கிள் மெஜாரிட்டியே கிடைச்சிருக்கும். 10 சீட்டு தான். ஆமாம். ஸோ இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. நம்மலாம் கனவுலையும் நினச்சி பார்க்காத அளவுக்கு மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு. இப்போ திமுகவோட ஆட்சியால் அதிருப்தி அடைஞ்சு மக்கள் அதிமுக பக்கம் போயிருந்தாங்கன்னா சாதாரணமாக நினச்சிட்டு போயிருப்பேன். திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு கோபம் ஏற்பட்டு அதிமுகவை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா புது கட்சி வேணும்னு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மக்கள் மூவ் ஆயிருக்காங்க. இது ட்விட்டர் இன்ஸ்டான்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா விளையாட்டு இல்லை, இது கிரவுண்டே மாறி இருக்கு. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் பொலிட்டீஷியன்ஸ்லாம்.